ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான மீன் மக்கர் வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் மக்கர் வறுவலை வந்து நீங்கள் சாதத்து கூட, தோசை கூட, அதுக்கப்புறமா நீங்கள் வெறுமனையாக கூட எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மீன் மக்கர் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த மீன் மக்கர் வறுவல் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து 2 கப்பு மீன் மக்கர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு பெரிய சைஸ் மீன் மக்கர் தான் எடுத்துக்கிட்டோம். சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸ் மீன் மக்கர் 2 கப்பு வந்து எடுத்துக்கேன். 2 கப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். மீன் மக்கர் வேகிறதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மீன் மக்கர் நல்லா வந்து வெந்துடும். வெந்தக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஆறுனக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்தக்கப்புறமா நம்ம பெரிய சைஸாக எடுத்துருக்கறனால நம்ம வந்து 2 துண்டை அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் ரொம்பவும் சின்ன சைஸ் மீன் மக்கர் வாங்காதீங்க. அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸ் வாங்கி அதை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பெரிய சைஸ் மீன் மக்கர் எல்லாத்தையுமே வந்து 2 துண்டாக கட் பண்ணி அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீன் மக்கர் வறுவல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். சூடானக்கப்புறமா நம்ம பிரியாணி இலை வந்து ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிடுவோம். பட்டை வந்து 2 இன்ச்சு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை ஏலக்காய் வந்து 2 பச்சை ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இதோட வாசனை எல்லாம் நல்லா போய் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கணும். அதாவது பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கட்டும். அந்த அளவுக்கு வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும். அதாவது பொன்னிறத்துக்கும் கொஞ்சம் கூட வந்து வதங்கணும். லைட்டாக வந்து ப்ரௌன் கலருக்கு வந்து வதங்கணும். அதனால் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா பொன்னிறத்தையும் தாண்டி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறினா தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச தக்காளி 2 தக்காளி தண்ணி எதுவுமே சேர்க்காம சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்படி நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த அளவுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். மசாலா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய் வத்தல் பொடி வந்து 1.25 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்க அளவு பத்தலைன்னா நம்ம வந்து திரும்ப சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிடுவோம். இது போதும் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும். லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். எதுக்காண்டி நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து இந்த இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி இது எல்லாத்தையுமே வதக்கும் போது நல்ல வாசனையாக மாறும். அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்து மாறும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கி விடணும். அதனால் 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்லே வேக வச்ச மீன் மக்கரை வந்து சேர்த்துக்கலாம். மீன் மக்கரை வந்து 2 துண்டாக கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன். அது வந்து மறக்காமல் வந்து கட் பண்ணிக்கோங்க. மீன் மக்கரை சேர்த்து நீங்கள் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் மக்கர் சேர்த்தக்கப்புறமாவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி மிக்ஸ் பண்ணி விடும் போது நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாதுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காமே ஒரு 2 நிமிஷத்துக்காண்டி மிக்ஸ் பண்ணி விட்றோம். எதுக்காண்டி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்றோன்னா அந்த மசாலா எல்லாமே இந்த மீன் மக்கரில் நல்லா வந்து ஒட்டணும். கொதிக்கும் போது அது நல்லா ஒட்டணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். வறுவல் அப்படிங்கிறதுக்காண்டி இது வந்து கட்டியாக தான் இருக்கணும். தண்ணி வந்து இருக்கவே கூடாது. அதனால் ஒரு 1/4 கப்பு மட்டும் ஒரு பேருக்காண்டி ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். உடனே வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. நீங்கள் அடி பிடிக்கக்கூடாதுன்னு அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்
டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதே நேரத்தில் நம்மளுக்கு இந்த 1 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படி நம்ம வேக விடணும். அப்படி வேக விட்டால் தான் அந்த மசாலா எல்லாமே அப்படி அந்த மீன் மக்கரோட ஜெல்லாகி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து மாறும். 1 நிமிஷம் நம்ம வந்து அதை அப்படி கொதிக்க விட்டக்கப்புறமா ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்து நம்மளுக்கு மீன் மக்கர் மாறிடும். கடைசியாக நம்ம வந்து நெய்யும் கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு வாசனையாக இருக்கும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், இதை நீங்கள் சைடிஷாக பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து மெயின் டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட வேண்டாம், தோசை கூடயும் வச்சு சாப்பிட வேண்டாம், தனியாக எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் மக்கர் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்வீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாருமே மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.